இப்போ 2024-25 நிதியாண்டுல மட்டும் அந்த ஒரே வருஷத்துல 184 கோடி வருமானம். எக்ஸாக்ட்லி. அதாவது 184 கோடியே 53 லட்சம் ரூபாய். இது தவிர அசையும் சொத்துக்கள் தோராயமா ஒரு 404 கோடி இருக்கு. ஆமா, அசையா சொத்துக்கள் ஒரு 220 கோடி. இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள BMW i7, அப்புறம் லெக்ஸஸ் 350. அந்த வெல்ஃபேர் கார் கூட இருக்குல்ல. கரெக்ட். இத்தனை சொகுசு கார்கள் இருக்கிற அதே எஃபிடவிட்ல வெறும் 67,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் வண்டியும் இருக்கு. ஆமா, அது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரணா இருக்கு. கண்டிப்பா. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விரிவான அலசலோட நோக்கமே வேற. இது எந்த ஒரு அரசியல் லாஜிக்கோ அல்லது சினிமா செய்தியோ கிடையாது. ஆமா, இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். ஜெய் தாக்கல் செஞ்சிருக்கிற அதிகாரப்பூர்வ சொத்து விவர பிரமாண பத்திரம், அதாவது அஃபிடவிட். இத பேஸ் பண்ணி ஒரு முழுமையான நிதி மேலாண்மை பகுப்பாய்வு பண்ண போறோம். இங்க நாம எந்த அரசியல் சார்பும் எடுக்க போறதில்ல. ஒரு ப்ரொஃபஷனல் முதலீட்டு ஆலோசகரோட பார்வையில ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட பேலன்ஸ் ஷீட் அலச போறோம். அதுதான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். இந்த பல 100 கோடி சொத்துக்களுக்கு பின்னாடி இருக்கிற லிக்விடிட்டி ரிஸ்க் என்ன, அசெட் கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு, முக்கியமா சொத்து சேர்ப்பதிலிருந்து சொத்து பாதுகாப்பிற்கு மாறும் அந்த தந்திரோபாயங்கள், அதாவது வெல்த் பிரிசர்வேஷன். எக்ஸாக்ட்லி. அதை நீங்க எப்படி உங்க சொந்த நிதி வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த பிரம்மாண்டமான எண்களை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். மொத்தம் 624 கோடி ரூபாய் நெட்வொர்த். ஆமாம். இத கேட்கும்போது, இவ்ளோ பெரிய எண்கள் இருக்கும்போது ஃபினான்ஷியல் நிலைமையில எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்க லைஃபுக்கு செட்டில் ஆயிட்டாங்கன்னு தானே நாம நினைப்போம். அங்கதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எண்கள் பெரிதா இருக்கிறது வேற, அந்த எண்கள் பணமாக்கும் திறனோடு, அதாவது லிக்விடிட்டியோட இருக்கிறது வேற. அப்போ இந்த 624 கோடியும் உடனே பயன்படாதா? கண்டிப்பா பயன்படாது. ஒருத்தரோட மொத்த சொத்து மதிப்பும் அவசர தேவைக்கு உடனே கேஷா மாறாது. நாம சொத்துக்களை ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு பணம் ஈட்டும் சொத்துக்கள், கேஷ் ஜெனரேட்டிங் அசெட்ஸ். கரெக்ட். இன்னொன்னு வெறும் மதிப்பை தேக்கி வைக்கும் சொத்துக்கள். இப்போ பேங்க் டெபாசிட் பாதுகாப்பானது தான், ஆனா அது பணவீக்கத்தை தாண்டி, அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி லாபம் தருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஓ, அப்போ லிக்விடிட்டி பத்தி பேசும்போது நமது முதலீடுகள் எங்கு முடங்கி இருக்குன்னு பார்க்கணும். இதனால தான் நம்ம அவரோட ரியல் எஸ்டேட் மற்றும் வாகன முதலீடுகளை பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, இந்த இடத்துல பெரும்பாலான HNIகள், அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் பண்ற அதே விஷயத்தை தான் இவரும் பண்ணியிருக்காரு. ரியல் எஸ்டேட்ல ஒரு பெரிய முதலீடு. நான் இங்க கொஞ்சம் மாற்று கருத்து சொல்லலான்னு இருக்கேன். இப்போ சென்னையில ரியல் எஸ்டேட் மற்றும் தங்கம் எப்பவுமே விலை ஏறும் தானே? ஏறும். ஆனா 220 கோடி ரூபாய்க்கு மேல ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்காரு. அது மட்டுமல்லாம கிட்டத்தட்ட 883 கிராம் தங்கம், 2 கிலோ வெள்ளி, 1 கோடிக்கு வைரம்னு இருக்கு. இது ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல முதலீடு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுல 3 பெரிய குறைகள் இருக்கு. முதல் விஷயம், அதை உடனடியாக பணமாக்க முடியாது. இல்லிக்விட்னு சொல்றீங்க. கரெக்ட். ரெண்டாவது, பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகம். மூணாவது, உங்களுக்கு ஒரு அவசரம்னு வரும்போது மார்க்கெட் டவுன் ஆயிருந்தா சரியான விலை கிடைக்காது. அடிமாட்டு விலைக்கு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதை நாம ஃபோர்ஸ்டு சேல் ஹேர்கட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த சொகுசு கார்கள் பத்தி பேசணுமே. ஆமா, BMW, லெக்ஸஸ் எல்லாம். அது எல்லாமே தேய்மானம் அடையும் ஆடம்பர சொத்துக்கள், அதாவது டிப்ரிஷியேட்டிங் லைஃப் ஸ்டைல் அசெட்ஸ். ஷோரூமை விட்டு வெளியே வந்த உடனே அதோட வேல்யூ குறைஞ்சிடும். அப்போ ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரா இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்றீங்க? கேபிட்டல் ரொட்டேஷன் பண்ணணும். குறைந்த வருவாய் தரக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வித்துட்டு அதிக லாபம் தரக்கூடிய பங்குகள்ல, அதாவது ஈக்விட்டிஸ்ல முதலீட்டை சுழற்சி பண்ணணும். வாவ், கேபிட்டல் ரொட்டேஷன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த ஆடம்பர சொத்துக்களையும் ரியல் எஸ்டேட்டையும் வாங்குறதுக்கு மூல காரணமே தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதனோட உழைப்பும் புகழும் தானே? 100% உண்மை. அவரோட பிராண்ட் பவர் தான் இதற்கெல்லாம் அடிப்படை. அப்போ மொத்த முதலீடும் ஒருத்தரை மட்டுமே நம்பி இருக்கிறது பாதுகாப்பானதா? வாரன் பஃபெட் கூட தன்னையே நம்பி முதலீடு செய்யணும், பெட்டிங் ஆன் யோர் செல்ஃப்னு சொல்லுவாரு. இது எப்படி இருக்குன்னா, சொல்லுங்க. ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓவும் அவர்தான், தயாரிக்கப்படுற பொருளும் அவர்தான், மார்க்கெட்டிங்கும் அவர்தானே. இது ஒரு வகையில சிறப்பானது தானே. நீங்க சொல்றது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஃபினான்ஸ் உலகத்துல இதுக்கு பேர் தான் முதலீட்டு குவிப்பு அபாயம், அதாவது கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். ஓ, அப்படியா? ஆமா,
ஒருவேளை அந்த தனிநபர் இமேஜுக்கு சின்னதா ஒரு சறுக்கல் வந்தாலோ அல்லது சினிமா இண்டஸ்ட்ரியில ஏதாவது எதிர்பார்க்காத அதிர்வுகள் ஏற்பட்டாலோ என்ன ஆகும்? மொத்த பணப்புழுக்கமும் நின்னுடும். எக்ஸாக்ட்லி. ஒட்டுமொத்த நிதி சாம்ராஜ்யமும் ஆட்டம் காணும். இது தவிர்க்கத்தான் நம்ம ரிங் ஃபென்சிங் பண்ணணும்னு சொல்றோம். ரிங் ஃபென்சிங்னா ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்கிறது, கரெக்டா? ஆமா. தனிப்பட்ட சொத்துக்களையும் தொழில் சார்ந்த சொத்துக்களையும் சட்டப்பூர்வமா பிரிச்சு வைக்கணும். இப்போ இந்த அஃபிடவிட்ல நீங்க கவனிச்சீங்கன்னா கடன் ஏதும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஜீரோ டெப்ட், அது ரொம்ப பெரிய பலமாச்சே. மிகப்பெரிய பலம்தான். ஆனா அதே அளவுக்கு அந்த குவிப்பு அபாயத்தை குறைப்பதும் ரொம்ப முக்கியம். பிசினஸ் ரிஸ்க் பர்சனல் வெல்த்தை பாதிக்க கூடாது. கரெக்ட். இப்போ அந்த தனிமனிதனை தாண்டி இந்த சொத்துக்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நிலைத்திருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப அவருக்கு வயசு 52 ஆகுது. இது ஒரு முக்கியமான கட்டம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இப்போ இருக்கிற நிலைமையில புதுசா சொத்து சேர்ப்பதை விட இருக்கிற சொத்துக்களை பாதுகாப்பது தான் முக்கியம். ஆக்டிவ் வெல்த் பிரிசர்வேஷன் பத்தி சொல்றீங்க. ஆமா. ஒரு மூத்த சொத்து மேலாளரா நான் இதை பார்க்கும்போது இதுல வரி மேலாண்மை, அதாவது டாக்ஸ் எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க? சட்டப்பூர்வமான அறக்கட்டளைகளை உருவாக்கணும். ட்ரஸ்ட் ஓபன் பண்றது மூலமா வரியை மிச்சப்படுத்தலாம், சொத்துக்களையும் பாதுகாக்கலாம். இப்போ வாரிசு உரிமை திட்டமிடல், அதாவது சக்செஷன் பிளானிங் பத்தி பேசலாம். அவருக்கு ஜேசன், சஞ்சய் மற்றும் திவ்யா ஷாஷான்னு 2 வாரிசுகள் இருக்காங்க. ஆமா. இவ்ளோ பெரிய சொத்துக்கள் இருக்கும்போது எதிர்காலத்துல எந்த குழப்பமும் வரக்கூடாது. பெரிய பெரிய குடும்பங்கள்ல நடக்கிற சொத்து பிரச்சனையை நாம நிறைய பார்த்திருக்கோமே. அதை தவிர்க்கத்தான் உரிமையாளர் யார், நிர்வாகி யார் அப்படிங்கறத தெளிவா வரையறுக்கணும். அதாவது பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப்பையும் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலையும் பிரிக்கணும். ஓ, அதாவது பலன் அனுபவிக்கிறது வாரிசுகளா இருப்பாங்க, ஆனா நிர்வாகம் பண்றது ஒரு போர்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இத ஒரு ஃபேமிலி சக்சஷன் ஸ்ட்ரக்சர் மூலமா ஆவணப்படுத்திட்டா குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. தலைமுறைக்கும் அந்த செல்வம் பாதுகாப்பா இருக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆலோசனையா இருக்கு. சரி, இப்போ சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் தன்னோட வாழ்க்கையில அடுத்த மிகப்பெரிய அத்தியாயமான அரசியலுக்குள்ள நுழைறார். அது ஒரு பெரிய டிரான்சிஷன். நான் இப்போ ஒரு சுவாரஸ்யமான கற்பனை சூழலை உங்ககிட்ட வைக்கிறேன். ஒருவேளை 2026ல தளபதி விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால், ஓகே, அவர் தன்னோட அரசியல் பதவியிலிருந்து எந்த ஒரு ஃபைனான்ஷியல் பலனையும் எதிர்பார்க்க மாட்டார்னு வச்சுப்போம். அப்போ தற்போது இருக்கும் இந்த 624 கோடி சொத்துக்களை மட்டுமே கொண்டு எப்படி தொடர்ந்து அவர் செல்வத்தை பெருக்க முடியும்? இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. அவர் ஒரு சிஎம் பதவியில இருக்கும்போது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நலன் முரண்பாடு வரக்கூடாது. ஆமா, அவர் எடுக்கிற முடிவுகள் அவரோட சொந்த பிசினஸ பாதிக்க கூடாது. அதை தவிர்க்கத்தான் தன்னோட மொத்த சொத்துக்களையும் ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் வசம் ஒப்படைக்கிறது சிறந்த வழியா இருக்கும். பிளைண்ட் ட்ரஸ்டா? அப்படின்னா என்ன? அதாவது தன்னோட முதலீடுகள் எங்க இருக்கு, எந்த கம்பெனில ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு அவருக்கே தெரியாத மாதிரி ஒரு செட்டப். ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரஸ்டி இதையெல்லாம் நிர்வகிப்பார். அவருக்கே தெரியாதா? அப்ப அது எப்படி தானா வளரும்? அந்த ட்ரஸ்டி என்ன பண்ணுவாருன்னா, பன்முகப்படுத்தப்பட்ட பங்குச்சந்தை முதலீடுகள்ல, அதாவது டைவர்சிஃபைடு ஈக்விட்டிஸ்ல, அப்புறம் ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல இந்த பணத்தை போட்டுடுவாங்க. வாவ்! அப்ப அவரோட நேரடி தலையீடே இல்லாமலே லாங் டேர்ம்ல இந்த வெல்த் பெருக்கிக்கிட்டே இருக்குமா? கண்டிப்பா. அவர் முதலமைச்சரா மக்கள் பணியில முழு கவனத்தையும் செலுத்தலாம். அரசியல் மூலமா அவருக்கு எந்த லாபமும் வர தேவையில்லை. இந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் அவரோட பேலன்ஸ் ஷீட்டை சேஃபா பாத்துக்கும். இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஆழமான அலசல்ல நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ணிருக்கோம். ஆமா, லிக்விடிட்டி அசெட் கான்சென்ட்ரேஷன்ல ஆரம்பிச்சு பிளைண்ட் ட்ரஸ்ட் வரைக்கும் பேசிட்டோம். இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது முதல் படி மட்டும்தான். ஆமா, அத சரியான கட்டமைப்போடு பாதுகாப்பது தான் உண்மையான ரொம்ப கடினமான வேலை. எக்ஸாக்ட்லி. இப்போ விடைபெறுவதற்கு முன்னாடி நாங்க உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறோம். நல்லா சிந்தித்து பாருங்க. கேளுங்க. நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில செஞ்சுகிட்டு இருக்கிற வேலையையோ அல்லது தொழிலை விட்டுவிட்டு முற்றிலும் வேறொரு சமூக பணிக்கோ அல்லது ஓய்வுக்கோ இன்று நீங்க செல்ல முடிவெடுத்தால், நீங்க இதுவரை சேர்த்துள்ள சொத்துக்கள் உங்களோட எந்த ஒரு நேரடி தலையீடும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை திறனை தொடர்ந்து தாங்குமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, இந்த ஒரு சிந்தனையோட உங்களை அடுத்த கட்டத்துக்கு தூண்டி இந்த நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்யலாம். மீண்டும் சந்திப்போம்.